சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ வந்து யுஎஸ் ஈரான் போர் வந்து ஆல்மோஸ்ட் நின்றுச்சு. இனிமே ஷேர் மார்க்கெட் என்ன ஆகும் சார்? ஆக்சுவலி ஒரு செப்டம்பர் 2024 இருந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேல மார்க்கெட் ஒரு மந்த நிலையில தான் இருந்துட்டு இருந்தது. 2026மே கிட்டத்தட்ட மக்கள் நம்பிக்கை இழந்து தான் இருந்தாங்க. ஆனா இப்போ யுஎஸ் பொறுத்தவரையிலும் ட்ரம்ப் நிறைய வாட்டி வார் நம்ம நிறுத்த போறோம் அப்படின்னு நிறைய வாட்டி நம்பிக்கை கொடுக்குற மாதிரி கொடுத்தாலும் மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் பெருசா அதை நம்பல. அந்த லெவலுக்கு தான் அவர் சொல்றது ஒண்ணு மாதிரி இருந்தது, மறுபடியும் யூரான் சைட்ல இருந்து மறுப்பு வந்தது, இப்படிதான் இருந்தது. ஆனா இப்ப கிட்டத்தட்ட ஒரு கான்கிரீட்டான முடிவுக்கு வரப்போகுதுங்கிற சுச்சுவேஷன் வந்துருச்சு. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஜெனீவால சைன் பண்றாங்க அப்படிங்கிற லெவலுக்கு கிளியர் ஸ்பெசிபிக் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ இதை நோக்கி இந்த நியூஸ் வந்துட்டு இருக்கும்போதே கடந்த 3-4 நாளா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ரிவைவலை சந்திச்சுட்டு இருக்கு. இதுல இருந்து என்ன கிளியரா தெரியுது அப்படின்னா, மந்த நிலையிலிருந்து மார்க்கெட் ஒரு சாதகமான சூழ்நிலைக்குள்ள போயிட்டு இருக்கு. சார் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ரெக்கவரி மோட்ல வந்துட்டோம் அப்படின்றீங்க. இது ரெக்கவரி மோடுன்றத இன்வெஸ்டர் புரிஞ்சுக்கிறதுக்கான ஏதாவது குறியீடுகள் இருக்கா? அதை எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? இப்போ ஸ்டார்ட் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டை எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணும்போது டபுள் ஆகும் நடப்பாங்க, அது நடக்க மாட்டாங்க. இப்போ ரிவைவலை பொறுத்தவரையிலும் சொல்ல போனா ரொம்ப ஆச்சரியம் அளிக்கிற விஷயம் என்னன்னா, நார்மலி இந்த மாதிரி மார்க்கெட் ஒரு அன்சர்டனிட்டி, அதாவது ஜியோ பொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டியை சந்திக்கும் போது லார்ஜ் கேப்ஸை விட மிட் கேப்ஸ் ஜாஸ்தி விடும், மிட் கேப்ஸை விட ஸ்மால் கேப்ஸ் ஜாஸ்தி கரெக்ட் ஆகும். இந்த வாட்டி அப்படியே ரிவர்ஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு வரையிலும் உள்ள ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் தான் ஜாஸ்தி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸ்மால் கேப் 9% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இப்போ பிப்ரவரி எண்ட்ல இருந்து இப்போ வரையிலும். மிட் கேப் கிட்டத்தட்ட 4%, லார்ஜ் கேப் அதாவது நிஃப்டி 5% நெகட்டிவ் ரிட்டர்ன்ல இருக்கு. கிளியரா ரெக்கவரி இருக்கு, பேங்க்ஸுமே ரெக்கவர் ஆயிட்டு இருக்கு. அதிகப்படியான ரெக்கவரி மிட் அண்ட் ஸ்மால் கேப்ஸ்ல நடந்துட்டு இருக்கு. அண்ட் ஸ்மால் கேப் பொறுத்தவரை நம்ம சொல்றோம் 9% ஆல்ரெடி பாசிட்டிவ் ரிட்டர்ன் இந்த வாருக்கு அப்புறம் இந்த 3 மாசத்துல. ஸோ கிளியர்லி ரெக்கவரியை நோக்கி போயிட்டு இருக்கு. ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கா இன்வெஸ்ட் பண்றவங்க ப்ராப்ளி ஸ்மால் கேப்ஸ் சரியான பெட்ஸ் எடுக்கிறவங்களுக்கு பெரிய ரிட்டர்ன்ஸ்க்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் நம்ம 1.5 வருஷம் மார்க்கெட்ல ஒரு மந்த நிலையை சந்திச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு ரெக்கவரி வருது. இது குளோபலி இது ஒரு குட் நியூஸா இருந்தா கூட இந்தியாவுக்கு இது ஒரு லெவல் மேல. ஏன்னா குளோபலி நிறைய எமர்ஜிங் மார்க்கெட்ஸை பொறுத்தவரைக்கும் மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்தது. கொரியா, தைவான், சைனா எல்லாமே இந்த கடந்த 1.5 வருஷத்துல இந்தியாவோட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்தியா வந்து உலக மார்க்கெட் கேப்ல 5% இருந்தது 3% சுருங்கிடுச்சு. இந்த லெவலுக்கு எஃப்ஐஎஸ் கிட்டத்தட்ட இந்தியாவை அப்படியே புறக்கணிச்சிட்டு இருந்த நிலைமையில இருந்து நம்ம இந்த மார்க்கெட் ஒரு ரெக்கவரியை நோக்கி வரும்போது நம்ம மார்க்கெட் ரிலேட்டிவ்லி இப்போ ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு வேல்யூவேஷன் வைஸ். ஸோ இந்தியன் குரோத் ஸ்டோரியை பொறுத்தவரை யாருமே இன்னும் எழுதி தள்ளல, யாருமே நெகட்டிவா எதுவும் சொல்ல முடியல. அது அப்படியே நிற்கிற பட்சத்துல மார்க்கெட்ல ஒரு ரிவைவரும் வந்ததுனால சூழ்நிலைகள் மற்ற கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவுக்கு இன்னும் சாதகமா இருக்கும். சார் இப்போ நீங்க சொல்லும்போது சொன்னீங்க ஸ்மால் கேப் 9% வரைக்கும் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, லார்ஜ் கேப் வந்து நிஃப்டி 50 -5%. ஆனா ஸ்மால் கேப் வந்து மோர் ரிஸ்க் அப்படின்னு சொல்றாங்க சார். நிறைய சில எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஸ்மால் கேப் போகக்கூடாது, லார்ஜ் கேப் தான் போகணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு இன்வெஸ்டர் ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் ஸ்மால் கேப் போகணுமா லார்ஜ் கேப் போகணுமா சார்? இப்போ நீங்க பார்க்கும்போது வைல் ரெக்கவரி வந்து ஸ்மால் கேப்ல ஜாஸ்தியா இருக்கு, அதுக்கு அடுத்தபடியா மிட் கேப்ல ஜாஸ்தியா இருக்குன்னு சொன்னாலும் இதனால கம்ப்ளீட்லி கொண்டு ஸ்மால் கேப்ல யாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. கம்ப்ளீட்லி போய் ஸ்மால் கேப்ல மட்டுமே பண்ணக்கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம், எஃப்ஐஎஸ் விற்கும் போது எஃப்ஐஎஸ் பொறுத்தவரை பெரும்பாலும் அவங்க லார்ஜ் கேப்ஸ்ல தான் ஹோல்டிங்ஸ் வச்சுப்பாங்கிறதுனால எஃப்ஐஎஸ் செல்லிங் வந்தப்போ நிஃப்டி தான் ஜாஸ்தி விழுந்தது. ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரெக்கவரி போகும்போது ஆரம்ப காலங்கள்ல நமக்கு ஸ்மால் கேப்ல ரெக்கவரி இருந்தாலும் லார்ஜ் கேப்லயும் ஒரு நல்ல ரெக்கவரி வரும். இப்போ லார்ஜ் கேப் வந்து வாரில இருந்து இப்போ வரையிலும் -5% இருக்கலாம் நிஃப்டி, பட் அதுலயும் ஒரு நல்ல ரெக்கவரி வரும். அண்ட் மறந்துடக்கூடாது, எந்த லெவலுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்மால் கேப்ல இருக்கோ அந்த லெவலுக்கு ரிஸ்க்கும் இருக்கு. மேபி லார்ஜ் கேப்பை பொறுத்தவரைக்கும் அந்த லெவலுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைனாலும் அந்த லெவலுக்கு வாலட்டாலிட்டியும் ரிஸ்க்கும் கிடையாது. ஸோ பெரிய லெவலுக்கு இன்ஃபர்மேஷன் இல்லாத இன்வெஸ்டர்ஸ் அண்ட் பெரும்பாலான இன்வெஸ்டர்ஸ்க்கு எது சரியா இருக்கும்னா ஒரு மல்டி கேப் ஃபண்டை பொறுத்தவரைக்கும் மினிமம் 25% லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்ல இருக்கிற ஒரு மல்டி கேப் கரெக்டான ஆப்ஷனா இருக்கும். ஸ்மால் கேப்ஸ்ல நல்ல ரேலி இருக்கும்,
லார்ஜ் கேப்ல நல்ல ரெக்கவரிக்கான வாய்ப்பு இருக்கு, மிட் கேப்பும் ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த கலவையான இருக்கிற ஃபண்டான மல்டி கேப்ல போறது ஒரு நல்ல அட்வைஸா இருக்கும். சார் இப்போ நீங்க வந்து மல்டி கேப்ல போறது பெஸ்ட்ன்றீங்க. இப்போ ஒரு புதுசா ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ண போறாரு. ஏன்னா நிறைய பேர் நடுவுல மார்க்கெட் ரொம்ப அண்டர் பெர்ஃபார்ம்டா இருக்கு. இப்போ நான் என்னோட எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணல, இல்ல போயிட்டு இருக்க எஸ்ஐபி ஸ்டாப் பண்றேன்னா ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ அந்த எஸ்ஐபியை அவங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு இது கரெக்டான டைமா? என்ன பண்ணணும் சார்? எஸ்ஐபியை ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணியிருக்கவே கூடாது. நம்ம ரொம்ப சிம்பிள், எஸ்ஐபிங்கிறது 5 வருஷம் 6 வருஷத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட், பேர் மினிமம். அப்படி இருக்கும்போது கிளாஸ்ல பார்த்தோம் 3 மாசம் இப்போ நம்ம ரெக்கவரியை நோக்கி வந்துட்டு இருக்கோம். இந்த 3 மாசம் என்ன ஆச்சு? உங்களுக்கு வேல்யூ ரொம்ப சீப்பா கிடைச்சிட்டு இருந்தது மார்க்கெட்ல. அந்த தருணத்தை, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிருக்கீங்க நீங்க பாஸ் பண்ணவங்க எல்லாம். பாருங்க, அந்த 3 மாசம் 8%, 9%, 10% மார்க்கெட் விழுந்திருக்க டைம்ல உங்க என்ஐவி அவ்வளவு டிராப் ஆயிருந்த டைம்ல அவ்வளவு கம்மியான பிரைஸ்க்கு வாங்க இருந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிருக்கீங்க 3 மாசம் பாஸ் பண்ணதுனால. ஸோ இதுல இருந்து இனிமேல் இந்த மாதிரி இறக்கம் வரும்போது பாஸ் பண்ணாதீங்க. கம்மியான விலைக்கு வாங்குற ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் பாஸ் பண்ணவங்க கண்டிப்பா ரிவைவ் பண்ணணும். அண்ட் டபுள் ட்ரிபிள் அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட்டை பார்க்காதீங்க, அதுவும் குறுகிய காலத்துல பார்க்காதீங்க. 12% ரிட்டர்ன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கால்குலேஷன் வச்சுக்கோங்க. நீங்க என்ன கோல்காக இருந்தாலும் எக்ஸ்பெக்டேஷனை 12% வச்சுக்கோங்க. 10 இயர் ரோலிங் ரிட்டர்ன் எடுத்து பாத்தீங்கன்னா, நம்ம 2000ல இருந்து எடுத்து பாத்தீங்கன்னா 10 இயர் ரோலிங் ரிட்டர்னே 14%. அதே நேரத்துல ஒரு 8 இயர்ஸ் பீரியடுக்கு ரோலிங் ரிட்டர்ன் எடுத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90% லெவலுக்கு 90% ஆஃப் தி டைம்ஸ் வந்து மார்க்கெட் 8% மேல கொடுத்துருக்கு. பட் ஒரு 10% இருக்கு, அந்த 10%ல 8% கீழே வந்திருக்கு. அதனாலேயே என்ன சொல்றோம், அந்த ஆவரேஜும் எடுக்காதீங்க. 14%ங்கிறத ரோலிங் ரிட்டர்ன் ஆவரேஜ் எடுக்காதீங்க, 12% ரிட்டர்ன் எக்ஸ்பெக்டேஷனோட போங்க. இப்போ போன 30 வருஷம் எல்லாம் போட்டவங்களுக்கு அது பல 100 மடங்கு ஆயிருக்கு. இப்போ 95ல லான்ச் ஆன ஃபண்ட், ஒரு ஃபண்ட் இருக்கு 400 மடங்கு 450 மடங்குலாம் அவங்க என்ஏவி அப்ரிசியேஷன் ஆயிருக்கு. இதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா எதிர்பார்ப்புகளை அதை வச்சு செட் பண்ணாதீங்க. எதிர்பார்ப்புகளை 12% வச்சு செட் பண்ணுங்க. இந்த நெக்ஸ்ட் 3 இயர்ஸ் நம்ம ஒரு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் பேர் மார்க்கெட்ல இருந்து வந்திருக்கோம். நெக்ஸ்ட் 3 இயர்ஸே நல்ல பிரகாசமான ரிட்டர்ன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், எஸ்ஐபி இன்வெஸ்டர் பொறுத்தவரை இந்த மார்க்கெட் சரிவுல, இந்த 1.5 வருஷம் மார்க்கெட் சரிவுல உங்களோட மனநிலை எப்படி இருந்தது? இந்த வேல்யூ டிராப் ஆனப்போ எவ்வளவு நாள் உங்களுக்கு தூக்கம் இல்லாம இருந்தீங்க? உங்க நிம்மதியை தொலைச்சிங்களா? அப்படி இருந்ததுன்னா உங்க கன்ஸ்ட்ரக்டை மாத்தணும். நீங்க வந்து பெரும்பாலான எஸ்ஐபி இன்வெஸ்டர்ஸ் 100% ஈக்விட்டி ஃபண்ட்ல தான் இருக்கீங்க. இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் சினாரியோ வந்து சைக்காலஜிக்கலி உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா, ரிஸ்க் ப்ரொஃபைல் வைஸ் நீங்க சரியான ரிஸ்க் ப்ரொஃபைல் உங்க ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்க இன்வெஸ்ட் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 50% மல்டி அசெட் ஃபண்டுக்கு மாத்திருங்க. மல்டி அசெட் ஃபண்ட்லயும் நீங்க பெரிய ரிட்டர்ன்ஸ் தியாகம் பண்ண போறது இல்லை, அதுலயுமே 12% ரிட்டர்ன் வருது. இந்த 1.5 வருஷங்கிறது உங்களோட சைக்காலஜிக்கல் டெஸ்ட், உங்க பிஹேவியரல் ஃபினான்ஸுக்கான டெஸ்ட். இதுல நீங்க உங்க சைக்காலஜிக்கலி டிஸ்டர்ப் ஆயிருந்தீங்கன்னா உங்க கன்ஸ்ட்ரக்டை மாத்துங்க. எஸ்ஐபியை 50% மல்டி அசெட் ஃபண்ட் பண்ணுங்க, தப்பே கிடையாது. பாக்கியை மட்டும் ஈக்விட்டி ஃபண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ரீஅலைன்மெண்ட் பண்றதுக்கான தருணம் அது. ஓகே, சூப்பர் சார். இப்போ ரெக்கவரி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்றீங்க, அதே நேரத்தில் மல்டி கேப்ல 50% வரைக்கும் வச்சுக்கலாங்க. புதுசா மார்க்கெட்டுக்குள்ள என்டர் ஆகுறவங்க இப்போ என்ன மைண்ட் செட் வச்சுக்கணும்? ஒண்ணு சார். இன்னொன்று, கோவிட்க்கு அப்புறம் கோவிட் டைம்ல மார்க்கெட் பயங்கர டவுன்ஃபால் இருந்தது. அதுக்கப்புறம் ரெக்கவரிங்கிறது யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு இருந்தது. ஆனா இந்த ரெக்கவரி, இப்ப நடக்க போற ரெக்கவரி அந்த அளவுக்கு இருக்காது, மினிமமா தான் இருக்கும்னு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? கரெக்ட். ஏன்னா நம்ம கோவிட்ல எவ்வளவு விழுந்ததுன்னு பார்க்கணும். ஜஸ்ட் 1-2 வாரத்துல 40% விழுந்தது. இப்போ நம்ம வார் டைம்ல கூட ஜஸ்ட் ஒரு ஏர்லி டீன்ஸ்ல தான் விழுந்திருந்தது. 15% லெவலுக்கு உள்ளதான் நிஃப்டியே விழுந்திருந்தது. இவ்வளவுதான் மார்க்கெட். நம்ம வந்து 12% 15% லெவலுக்கு தான் மார்க்கெட் கரெக்டும் ஆச்சு. அண்ட் மார்க்கெட் ஹைலி ஓவர் வேல்யூடா இருந்தது. ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் புல் ரனுக்கு அப்புறம் மார்க்கெட் விழுந்தது, ஹைலி ஓவர் வேல்யூடா இருந்தது. விழுந்ததும் கோவிட்ல விழுந்ததோட 1/3 தான் மார்க்கெட் விழுந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க 15% விழுந்து, இப்போ இன்னைக்கும் நம்ம வந்து ரொம்ப சீப் மார்க்கெட் கிடையாது. இந்தியா இப்பவும் ரிலேட்டிவ்லி சீப்லாம் கிடையாது. இன்னைக்கு சைனாவை பார்த்தீங்கன்னா 15 PE தான், இந்தியாவை பொறுத்தவரை 20 PE இருக்கும். இன்னைக்கும் we are relatively not very cheap. அப்படி இருக்கும்போது ரொம்ப சிம்பிள், நீங்க மார்க்கெட்ல
ஒரு செப்டம்பர் 2024 முன்னாடி இருந்த 3 வருஷத்துல 20% 22% ஆனுவலைஸ் ரிட்டர்ன் வந்ததுங்கிற காரணத்தினால அதே எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணாதீங்க. அது வாய்ப்பு இல்லை, சில நேரங்கள்ல மட்டும்தான் நடக்கும். அது எப்பவுமே கன்சிஸ்டண்டா நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற லெவலுக்கு அது கேரண்டீட் ரிட்டர்ன்ங்கிற மாதிரி பார்க்கவே பார்த்துக்காதீங்க. உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் 12% வைங்க. எக்ஸ்பெக்டேஷன் அங்க செட் பண்ணிட்டு உள்ள போங்க. மட்டும் இல்ல, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி உங்க ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு எது சூட் ஆகுமோ, ஒரு பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் தான் உங்க ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு சூட் ஆகுனா அதுல எஸ்ஐபி பண்ணுங்க. கம்ப்ளீட்லி உங்களுக்கு 100% ஈக்விட்டி ஃபண்ட் செட் பண்ண ஆகாதா, தென் கோ ஃபார் அ மல்டி அசெட் ஃபண்ட். இப்போ நீங்க இல்ல 100% ஈக்விட்டி நான் ஓகே அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 8 இருந்து 10 வருஷம் டைம் கொடுங்க ஸ்மால் கேப் ஃபண்ட் ஆகலாம். லார்ஜ் கேப் ஃபிளெக்ஸி கேப்பா 6 இருந்து 7 வருஷம் டைம் கொடுங்க. இந்த டைமுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா 95% ஆஃப் தி டைம் உங்களுக்கு டபுள் டிஜிட் ரிட்டர்ன் இருக்கும். நீங்க வந்து ரிட்டர்னை 1 வருஷம் 2 வருஷ கால அளவில் நீங்க அளந்து பார்க்காதீங்க. 1 வருஷம் 2 வருஷத்துலனா நெகட்டிவ் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. அதுக்கு உங்க மனசை தயாராகிட்டு என்டர் பண்ணுங்க. உங்களோட எக்ஸ்பெக்டேஷன், உங்களோட கோல் இது ஸ்மால் கேப்னா 8 வருஷம், லார்ஜ் கேப் மிட் கேப்னா 6 வருஷம் 7 வருஷம். இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள போனா மட்டும்தான் நீங்க உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை பேஷண்டா அணுக முடியும். இந்த மாதிரி சர்க்கிள்கள் மார்க்கெட்ல வரும்போது நீங்க பெருசா டிஸ்டர்ப் ஆக மாட்டீங்க. அப்படின்னா மட்டும்தான் நீங்க வெல்த் கிரியேட் பண்றதுக்காக இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு அர்த்தம். வெறும் லாபம் பார்க்கறது வேற, வெல்த் கிரியேஷன் பண்றது வேற. வெல்த் கிரியேஷன்ங்கிறது லாங் டேர்ம் காம்பவுண்டிங் இருந்துகிட்டே இருக்கணும், காம்பவுண்ட் ஆகிட்டே இருக்கும். ப்ராஃபிட்ங்கிறது நீங்க 1 வருஷம் 2 வருஷத்துல பாக்குறீங்க. 1 வருஷத்துல நீங்க 20% பாத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 20% மட்டும் போதுமா உங்களுக்கு உங்க ஓவரால் வெல்த் கிரியேஷன் ப்ராசஸ்ல? காம்பவுண்டிங் நடக்கணும், அதுக்கு பல வருஷங்கள் இருக்கணும். அப்படின்னா காம்பவுண்டிங் நடக்கும். சார், இப்போ இந்த காம்பவுண்டிங் வந்து லாங் ரன்ல தான் நடக்கணும்னா, இப்போ ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னா அது மினிமம் எவ்வளவு வருஷம் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும் சார்? ஆக்சுவலி வெல்த் கிரியேட் பண்றதுக்குன்னு உள்ள போயாச்சுன்னா, நீங்க 20 வருஷத்துக்கு இருக்கீங்க அப்படின்னா 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாரு ஒருத்தர் அப்படின்னா 24 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாரு. 24 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா அதோட வெரி கன்சர்வேட்டிவ் பாசிபிலிட்டி 7ல இருந்து 8 மடங்கு. 7ல இருந்து 8 மடங்குன்னா கிட்டத்தட்ட அது 2 கோடி ரூபாய்க்கு நெருங்கி அதெல்லாம் அதை தாண்டி போயிடும். ஸோ 8 மடங்கு. இதெல்லாம் நீங்க எஃப்டியில் நீங்க போனீங்கன்னா, இன்னைக்கு தேதிக்கு நீங்க எஃப்டியில் போனீங்கன்னா கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆகும் உங்க காசு டபுள் ஆகிறதுக்கு. விச் மீன்ஸ் 24 வருஷம் ஆனாதான் 4 மடங்கு ஆகும். 20 வருஷத்துல 8 மடங்கு ஆகும்னு நம்ம சொல்றோம். ஸோ 25 வயசுல நீங்க வேலையை ஆரம்பிச்சா கூட 45 வயசுல நீங்க ரிட்டையர் ஆனாலும் 20 வருஷம் இருக்கு. நீங்க இந்த மாதிரி 15 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் இங்கதான் உங்க காசு வந்து மல்டிப்ளை ஆகும். பெரிய மல்டிபிளிகேஷன் இருக்கணும். பெர்சன்டேஜ்ல அளக்காதீங்க. நீங்க நான் 7 மடங்கு 8 மடங்கு 10 மடங்கு ஆக்கணும்னா அது 15 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம். ஓகேங்க சார், சூப்பர் சார். இப்போ புதுசா இப்போ மார்க்கெட் ரெக்கவரி ஆகுதுன்னு இப்போ நிறைய பேர் உள்ள வர ஆரம்பிப்பாங்க. இப்போ எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றவங்களுக்கு நீங்க கொடுக்குற அட்வைஸ் என்ன சார்? அவங்க ஈக்விட்டி ஃபண்டுக்கு இன்வெஸ்ட் பண்ண அவங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைல் கரெக்டா இருக்குன்னா அவங்க டெஃபினெட்லி ஒரு மல்டி கேப் ஃபண்ட். இனி ஒரு படிக்கு மேல போகலாம். நான் வந்து 10-12 வருஷம் போட போறேன், எனக்கு இந்த காசு எனக்கு இப்போதைக்கு தேவையே இல்லை. அதே மாதிரி எனக்கு ஈக்விட்டியோட புரிதல் நல்லாவே இருக்கு, ஓரளவுக்கு குளோபல் மார்க்கெட்ஸும் எனக்கு தெரியுது, அங்கேயும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. பர்டிகுலர்லி லாஸ்ட் 1.5 வருஷம் பார்த்தீங்கன்னா இந்தியா நெகட்டிவா இருந்த டைம்ல யூஎஸ்ஆ இருக்கட்டும், சைனாவா இருக்கட்டும், தைவானா இருக்கட்டும், இவங்கெல்லாம் 40% 50% தைவானை பொறுத்தவரை 200% வரையில் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் ஓரளவுக்கு நான் உபயோகப்படுத்தினா நல்லா இருக்கும். ஆனா அதுக்கான ரிஸ்க் ப்ரொஃபைல் எனக்கு இருக்குன்னு நினைக்கிறவங்க 70% ஒரு மல்டி கேப், 70ல இருந்து 80% மல்டி கேப், 20% யூஎஸ் எமர்ஜிங் மார்க்கெட், இந்த ஃபண்ட்ஸோட கலவை இப்படி வச்சுக்கிறது பெட்டர். ஏன்னா எதுக்கு இது சொல்றேன்னா, நம்ம இதுவரையிலும் இந்தியன் ஃபண்ட்ஸை பற்றி மட்டும்தான் பேசியிருக்கோம். குளோபல் ஃபண்ட்ஸை பற்றி பெருசா நாலேஜும் இருக்கலாம். அது இப்பதான் வளர்ந்துட்டு இருக்கு. ஹைலி ரிஸ்க் கேப்பபிலிட்டி இருக்கிற ரிஸ்க் ப்ரொஃபைல் இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் 70 to 80% இந்த 3 மார்க்கெட் கேப்பும் இருக்கிற மாதிரி கலவை ஒரே ஃபண்டா இருந்தா மல்டி கேப் ஃபண்ட், மிச்சம் இருக்கிறத யூஎஸ் அண்ட் எமர்ஜிங் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ற குளோபல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா பெஸ்டா இருக்கும். அந்த லெவலுக்கு ரிஸ்க் எடுக்க முடியாதவங்க ஒரு அட்லீஸ்ட் 50% மட்டும்தான் நீங்க, அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க முடியாதவங்க 50% ஒரு மல்டி அசெட் ஃபண்ட்ல வச்சுக்கோங்க, 50% மல்டி கேப் ஃபண்ட்ல வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள். இவ்வளவு வச்சுக்கிட்டா போதும். நிறைய ஃபண்ட் தேவை இருந்ததுன்னா அஃப்கோர்ஸ் நீங்க ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட போகணும். சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் சொல்யூஷன். ஓகே சார், தேங்க்யூ வெரி மச் சார்.